தனுஷ் அவருடைய தயாரிப்பில் தயாரான 400 ரவுடி தான் படத்துலேருந்து சில காட்சிகளை பயன்படுத்த விட மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி நயன்தாரா அவர்கள் பயங்கரமான குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. முருகதாஸ் அவர் இயக்கக்கூடிய சிவகார்த்திகேயன் நடிக்கிற படத்தில் விக்ராந்தும் நடிக்கிறாரு. அவரோட சில காட்சிகள் இணையதளத்தில் வெளியாயிருக்கு. இந்த படம் ஒரு புதுமுயற்சியான படம். கங்குவா 2 நாளில் 89 கோடி வசூல் செஞ்சிருச்சு. நிறைய குறைகள் சொன்னாலும் படம் ஒரு வகையில் பார்த்தா நல்லா தான் ஓடுது. நிறைய மக்களுக்கு பிடிச்சிருக்கு. வாவாத்தியார் படத்தோட டீசர் கட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது எம்ஜிஆர் அவர்களுடைய தழுவலை சார்ந்து இந்த படம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க படக்குழு. ஜேம்ஸ் கன் இயக்கத்தில் சூப்பர்மேன் படத்தில் சூப்பர்மேன் மட்டும் முக்கியத்துவம் கொடுக்காம மற்ற கதாபாத்திரங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி வந்து அஃபீஷியலாகவே வந்து சொல்லியிருக்காரு. சோனி ஸ்பைடர்மேன் யூனிவர்ஸில் வரப்போகிற படங்கள் கிரேவன் த ஹண்டர், சில்க் வச்சு சீரீஸ் ஆர் மூவி, நாயருங்கிற கதாபாத்திரத்தை வச்சு அமேசானில் ஒரு சீரீஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அக்யூசிங்ல ஒரு படம் வெளிவந்திருக்கு. அமேசான் பிரைமில் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. மை பிரியன் லைஃப் இந்த படமும் அமேசானில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தி வைல்ட் இதுவுமே வந்து அமேசானில் தான் வந்து இருக்கு. கிளைடேட்டர் 2 படத்துக்கு சாதகமான விமர்சனம் வந்துட்டு இருக்கு. கிளவுடி மவுண்டன் இந்த படம் அமேசானில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஐபிஎல் படத்தோட சுவரொட்டையை இணையதளங்களில் டிடிஎஃப் வெளியிட்டிருக்காரு. நஸ்ரியா அவங்க நடிக்கிற சூக்ஷ்மா தர்ஷினியோட ட்ரெய்லர் வெளியிட்டிருக்காங்க. ஒன்ஸ் மோர் படத்தோட புதிய பாடல்கள் வெளியிடப்பட்டிருக்கு. சொர்க்கவாசல் படம் ஆர்ஜே பாலாஜியோட முந்தைய படங்கள்ல இருந்து வேறுபட்டிருக்குமா. மடாக் யூனிவர்ஸ்ல தமாங்கிற படம் வரப்போகுது. வார் 2ல ரித்திக் ரோஷனுக்கும் என்டிஆருக்கும் சண்டை காட்சிகள் இருக்கா. தனுஷ் நயன்தாரா இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு சொல்லி சாயங்காலம் ஒரு காணொலி வருது. அதை ஐ பட்டன்ல மேலே கொடுக்க செக் பண்ணி பாருங்க. அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். டாடா.